ஏற்கனவே கஸ்டமர்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி இன்னும் நிறையா சொல்கிறேன். அப்புறம் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறாங்களா அவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, வீட்லேயே அழகாக ஸ்டிச் பண்ணுறவங்க கிட்ட இந்த கஸ்டமர்ஸ் எப்படி ஏமாற்றி எல்லாம் வாங்குறாங்கன்னு சொன்னேன்ல, அதே மாதிரியே நீங்கள் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்களா, நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணுவீங்க, இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நம்பிக்கையோடு வாங்கக்கூடாது. சிலர்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக தைச்சி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிசைன் பண்ண போகிறீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வாங்கி பண்ணி கொடுங்க. நீங்கள் வந்து எடுத்த உடனே அவங்க கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்து அதுக்கு அந்தரகோலமாக இருக்கும் சில ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தோம்னா. அதனால நீங்கள் உங்களுக்கு தைச்சு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் நேற்று எங்கிட்ட கேட்டாங்க, அது எப்படி தெரியுமா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 250க்கு உங்கள் ஊருக்குள்ளே தைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது போக எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட வந்து அவங்க ஒரு டிசைன் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தனியாக தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். கூட எக்ஸ்ட்ரா 50 எல்லாம் வாங்கக்கூடாது. அந்த டிசைனுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு எவ்வளவோ அதையும் தனியாக தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா அதுக்கு தனியாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஸ்டிச்சிங்க்கு தனியாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த தந்திரமாக பேசுகிற கஸ்டமர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட சொல்லுவாங்க, இது என்ன இதுக்கு இவ்வளோ தானே, இதை கூட இப்படி வச்சு அடிச்சா வேலை முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. இது வந்து நீங்கள் தைச்சது, அதுக்கு என்ன வேலை செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு வந்து ரேட் வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்க பண்ணக்கூடாது. மளிகை கடையில் போய் இந்த கத்திரிக்காய் கோணையாக தானே இருக்குது, இது காசு கம்மியாக தான் கொடுப்பேன்னு சொல்லி வாங்க முடியுமா? முடியவே முடியாது. ஒருவேளை உங்களுக்கு கம்மி பண்ணணும்னு தோணுச்சுனாவோ இல்லை வந்து உங்கள் ரெகுலர் கஸ்டமராகவோ இருந்தால் கண்டிப்பாக நம்ம கம்மி பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நீங்களும் தைச்சு கொடுக்கும்போது கரெக்டாக தான் தைச்சு கொடுக்கணும். வெறும் கான்ஃபிடென்ஸை மட்டும் வச்சுட்டு மிஷினில் உட்காந்து கஸ்டமர்கிட்ட துணி வாங்கக்கூடாது. நல்லா தைச்சு பழகிட்டு அப்புறம் தான் பொறுமையாக வாங்கணும்.